இப்போ நம்ம பார்க்க போகிறது உலக அரசியல். பல பேர் யோசிப்பீங்க, நம்ம வந்தது மூட்டு வலிக்கு, சுகருக்கு, நமக்கெல்லாம் அரசியல் தேவையா? கண்டிப்பாக தேவை. உலகத்தில் உள்ள எல்லா நோய்க்கும் உலக அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு சண்டைக்கும் உலக அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா மத சண்டைக்கும் உலக அரசியலுக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ நான் பேசுகிற உலக அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒரு 250 வருஷத்துக்கு முன்னால் உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் ஒரு 13 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த 13 பேர்த்துக்கு பேர் இலுமினாட்டிகள். இந்த 13 பேர் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் இந்த மொத்த உலகத்தை நம்ம வாரிசுகள் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த பிளானுக்கு பேர் த வேர்ல்ட் நியூ ஆர்டர். இவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. த சீக்ரெட் சொசைட்டி, ராயல் ஃபேமிலி, இப்படி நிறைய பேர் இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மொத்த உலகத்தையும் ரகசியமாக இவங்க பேர் வெளியே தெரியாமல் எல்லா நாட்டுக்குள்ளேயும் பூந்து அரசியல், வியாபாரம், ஃபினான்ஸ், பேங்க் எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு சுதந்திரமெல்லாம் இன்னும் கிடைக்கவே இல்லை. நாம் கொண்டாடுறோம் இல்லையா இந்திய சுதந்திர தினம். யாராவது இந்திய சுதந்திர தினம் கொண்டாடினீங்கன்னா எனக்கு சிரிப்பாக வரும். ஏன்னா இந்தியாவுக்கு இன்னும் சுதந்திரமே கிடைக்கல. புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே இந்தியாவில் நிறையா ராஜாக்கள் ஆழ்ந்து வந்தாங்களா? அந்த ராஜாக்களை எல்லாம் வியாபாரம் அப்படிங்கிற பேரில் உள்ளே வந்து ஒவ்வொரு ராஜாவுடைய வீக்னஸ் பாயிண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சி உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி எல்லா ராஜாக்களையும் முடிச்சுட்டு மொத்த இந்தியாவையும் இந்த இலுமினாட்டிகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க பிடிச்சாங்க. பிடிச்சி இனிமேல் இந்தியா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு ஒரு நாள் சொன்னாங்க இல்லைங்களா? அந்த நாளுக்கு பேர் தான் இந்திய சுதந்திர தினம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியா என்னை பொறுத்த வரைக்கும் சுதந்திர நாடு கிடையாது, இலுமினாட்டிகளுடைய கண்ட்ரோல் இருக்கிற ஒரு நாடு. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் நல்ல ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. பிரேமதாசா போன்ற நல்ல தலைவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டுக்குள்ளே போய் எல்லா பிஸ்னஸும் அவங்க பேர் கேட்பாங்க. சரிங்களா? கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் போட்டே இருக்கணும். எப்போ ஒரு நாட்டுடைய தலைவர், அதிபர், ராஜா இவங்களை உள்ளே வர மாட்டேன், உங்களை உள்ளே விட மாட்டேன், நீங்கள் வராதிங்க போன்னு துரத்தி விட்றாங்களோ, அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளே கலவரத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் சிங்களர்கள், தமிழர்கள் 2 பேர்த்துக்கு சண்டை மூட்டி விட்டது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மையாக சண்டையே இல்லைங்க. இவங்க சண்டை மூட்டி விட்டு பிரபாகரன் அப்படிங்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவர் கோடிக்கணக்காக பணம் கொடுத்து இராணுவ உதவியெல்லாம் கொடுத்து, எதுக்குன்னா இலங்கையில் நல்லாட்சி பண்ணிகிட்டு இருந்த எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக முடிச்சு இலங்கையோடைய மொத்த அரசியலும் இந்த சீக்ரெட் சொசைட்டி கண்ட்ரோலில் எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறம் பிரபாகரன் தேவையில்லையா? பிரபாகரனை முடிச்சிட்டாங்க. பிரபாகரனை என்னைக்கு கொலை பண்ணாங்களோ அன்னையிலிருந்து ஸ்ரீலங்கா இவங்களுக்கு சொந்தமாயிருச்சு. அதே மாதிரி பாகிஸ்தானில் பூட்டோ ஃபேமிலி, யோசிச்சு பாருங்க. பூட்டோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? பெனாசிர் பூட்டோ, அந்த பூட்டோ, இந்த பூட்டோ, எல்லா பூட்டோவும் ஒன்று பாம்பு அடித்து இறந்தாங்க, நடு ரோட்டில் தூக்கு போட்டாங்க, சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லா பூட்டோவும் செத்தாங்களா? எதுக்குன்னா ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ணி
இப்போது பாகிஸ்தான் அவன் கண்ட்ரோல் போயிடுச்சு. அதே மாதிரி ஈராக்கில் நல்ல ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த ஈராக்கை பிடுங்கணுங்கிறதுக்காக சதாம் ஹுசேனுக்கு காசு கொடுத்து அந்த ஈராக்கை பிடிக்க சொல்லி, அப்புறம் ஈராக்கை பிடிக்கணும் இல்லையா, அப்போ சதாம் ஹுசேன் கெட்டாலும் டிவியில் காட்டணும் இல்லையா. நீங்கள் புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் உள்ள எல்லா டிவியும் அவங்களுக்கு சொந்தம், எல்லா பேங்க்கும் அவங்களுக்கு சொந்தம், எல்லா கன்சியூமர் ப்ராடக்ட், எல்லா கப்பல், எல்லா இராணுவ தளவாடங்கள், எல்லா விதமான ஏர் பஸ்ஸஸ், ஃப்ளைட்ஸ், எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே இந்த 13 பேர்த்துக்கு சொந்தங்க. அந்த 13 பேர் உயிரோடு இல்லை, 13 பேர் திட்டம் போட்டு செத்துட்டாங்க. அந்த 13 பேருக்கு அப்புறமா அவங்க வாரிசுகள் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ 6000 பேர் இருக்காங்க. இந்த 6000 பேர்த்துடைய கண்ட்ரோலில் தான் மொத்த உலகம் இருக்குது. இப்போது நீங்கள் உலகத்தில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் அது அவங்களுக்கு தான் சொந்தமாக இருக்கும். அது எப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்படி ஈராக்கில் என்ன பண்ணாங்க, சதாம் ஹுசேன்கிட்ட காசு கொடுத்து ஈராக் கவர்மெண்ட் எல்லாம் சாகடிச்சிட்டு, இப்போ சதாம் ஹுசேன் கெட்டவன் சொல்லி ஈராக்கை பிடிக்கணுமா, குவைத் வேணுமா, என்ன பண்ணாங்க, குவைத்தில் ஒரு ராஜா ஆட்சி வந்துட்டு இருந்தார். சதாம் ஹுசேனை வச்சு குவைத்தை பிடிச்சாங்க. வெளியே டிவியில் எப்படி காமிச்சாங்க, சதாம் ஹுசேன் ரொம்ப மோசமான ஆள், அவர் போய் குவைத்தை பிடிச்சிட்டாருன்னு. ஹலோ, அது இல்லை. இவங்க குவைத்தை பிடிக்கிறதுக்கு சதாம் ஹுசேனை ஏவி விட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, குவைத்தை காப்பாற்றுறேன்னு போய் பிடிச்சிட்டாங்க. குவைத் ராஜாவை உட்கார வச்சு சதாம் ஹுசேன் ஆளுங்க துப்பாக்கி வச்சு என்ன சொல்லுவாங்க, இவங்க போய் கேட்டாங்க, இங்கே பார் மரியாதையாக குவைத்தை என் கையில் கொடுத்துரு, சதாம் ஹுசேன் வந்து காப்பாற்றுறேன்னு சொன்னாங்க. அந்த ராஜா கொடுத்துட்டு டம்மி ஆகிட்டார். இப்போ குவைத் அவன் கண்ட்ரோல் போயிடுச்சு. அப்புறம் சதாம் ஹுசேனையும் முடிச்சிட்டாங்க, ஈராக்கை பிடிச்சிட்டாங்க. இப்போ ஈரானில் பாருங்கள் என்ன நடக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈரானுக்குள்ள நாட்டில் உள்நாட்டு கலவரெல்லாம் கிடையாது. இந்த 6000 பேர் சேர்ந்து காசு கொடுத்து அந்த ஈராக்கில் கிளைச்சாலட்ட சண்டை போட சொல்லியிருக்கிறாங்க. ஈரானை பிடிக்கிறக்காக. இப்படி உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்குள்ளேயும் ஜாதி சண்டை, மதச்சண்டை, இனச்சண்டை இப்படி உண்டு பண்ணுறது உண்மையிலேயே அப்படி சண்டையே கிடையாதுங்க. இது எல்லாத்தையும் செய்கிறது இலுமினாட்டிகள் எனப்படும் 13 குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க பேர் ரோத்சைல்ட், அஸ்டர், லீபான், ருசைல், மேரோவிங்கியன், குரூப், டிஸ்னி, மெக்டொனால்ட்ஸ், கென்னடி, இப்படி ஒரு 13 பேர். இந்த 13 டோட்டல் கண்ட்ரோலில் தான் இப்போ வேர்ல்டு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்னி இருக்கு இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், உலகத்தில் உள்ள எல்லா கார்ட்டூன் சேனல், கேளிக்கை எல்லாமே அவன் கண்ட்ரோலில். என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவில் டிஸ்னி வேர்ல்டில் பெரிய பெரிய மனோ தத்துவ நிபுணர்கள்லாம் உட்காந்து எந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் எடுத்தால் உலகத்தில் உள்ள குழந்தையெல்லாம் முட்டாளாக போவாங்கன்னு ரிசர்ச் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. ரோத்சைல்ட் உலகத்தில் உள்ள எல்லா பேங்க்குக்கும் அவன் தான் முதலாளி. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவோடதுன்னு. கிடையவே கிடையாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இந்தியாவோட கண்ட்ரோலில் இல்லை. யாருக்கா தெரியுங்களா? கிடையாது. எங்கள் பெரிய பெரிய பேங்க்கில் மேனேஜராக வேலை செய்கிறீங்களே, உங்கள் பேங்க்குடைய ப்ராஃபிட் எங்கே போகுதுன்னு எனக்காவது யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. புரியல. இந்தியாவில் சிஎம் பிஎம் நினச்சா இராணுவத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. இராணுவம் ஏதாவது நினச்சதுன்னா சிஎம் பிஎம் ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? இப்போ இந்தியான்னா அதை 13 பிரான்ச்சை பிரித்து வச்சுருக்காங்க. ஃபினான்ஸ் எல்லாம் தனி கண்ட்ரோல், அட்மினிஸ்ட்ரேஷன் தனி கண்ட்ரோல், அரசியல் தனி கண்ட்ரோல், மீடியா தனி கண்ட்ரோல். இப்படி 13 பிரான்ச் இருக்கும். 13 பிரான்ச்சு ஒருத்தர் கேட்டுக்க மாட்டானுங்க. நம்மளையெல்லாம் பிரித்து ஆள்தல், நமக்குள்ளேயே சண்டை மூட்டி விட்டு நமக்குள்ளேயே கண்ட்ரோல் இல்லாமல் எவனோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். காந்தியை கொலை செஞ்சது அவன்தான், இந்திரா காந்தி சுட்டது அவன்தான், ராஜீவ்காந்தி சுட்டது அவன்தான், சஞ்சய் காந்தி ஹெலிகாப்டரை வெடி செத்தார் அவன்தான். நான் கேட்குறேன், எல்லா காந்தி செத்தாங்களே, எல்லாத்தையும் சுட்டாங்களே, சோனியா காந்தி செத்தாளா? புரியல. இந்த 6000 பேத்தில் ஒருத்தி சோனியா காந்தி. இந்த சோனியா காந்தியை
இந்த இடத்துல வந்து உட்கார வைக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. ராஜீவ்காந்தி கல்யாணம் பண்ணி கொடுத்து இருக்கிற எல்லா ஃபேமிலி எல்லாத்தையும் கொலை பண்ணி இந்த ஒரே ஒரு பொம்பளை வரக்காக எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் புரியலை யாருக்குமே. இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் அங்கே இருக்கிற விஐபி இருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய ராஜா குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி உள்ளே விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இவங்களை வச்சுக்குவாங்க. எவ்வளோ பெரிய பிளான். அதை விடுங்க, ஆப்கானிஸ்தான் அங்கே என்ன பண்ணாங்க, ஆப்கானிஸ்தானில் ஒழுங்காக ராஜா இருந்தார், அவரை முடிக்கிறதுக்காக இந்த பின் லேடன் ஒருத்தன், உண்மையிலே இங்கே பில் லேடனுங்கிறவன் ஒரு தீவிரவாதியே இல்லைங்க, ஒரு கிழட்டு பையங்க, நானே அடிச்சிருவேங்க ரப்புன்னு. அந்த பின் லேடனுங்கிறது பெரிய தீவிரவாதின்னு டிவியில் காமிச்சாங்க இல்லையா, காமிக்கிறதே இவனுக்கு தான் வேணுமுன்னே காமிப்பாங்க. எது தெரியுமா, பின் லேடன் பெரிய தீவிரவாதின்னு காமிச்சிட்டு அவனை உள்ளே விட்டு நாட்டை பிடுங்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா தீவிரவாத அமைப்புக்கும் காசு கொடுக்கறது யார் தெரியுங்களா, லீ. இந்த 13 பேர்த்தில் லீன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் சைனீஸ், மற்றவங்கெல்லாம் வேறு நாடு, அவன் தான் ஹாங்காங்கின் முதலாளி. உலகத்தில் உள்ள இந்த தாவூத் இப்ராஹிம் சொல்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய தாதாக்கள், உலகத்தில் உள்ள எல்லா தாதாக்களும் எல்லா மாஃபியா கேங்க்கும் ஒரே தலைவன் த லீ, ஹாங்காங் முதலாளி. உலகத்தில் உள்ள எல்லா பேங்க்குக்கு முதலாளி ரோட்ஷைல், உலகத்தில் உள்ள எல்லா சாராய கம்பெனிக்கு முதலாளி ருசைல். இப்படி இருக்கிறது 13 ஃபீல்டுங்க. ஃபினான்ஸு, அரசியல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிசன், இருக்கிறது 13 ஃபீல்டு இருக்கா, 13 ஃபீல்டு 13 குடும்பம், இதுதான் உலகம். அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, உலகத்தில் உள்ள எல்லா மருந்து மாத்திரை கம்பெனிக்கு ஒருத்தன் தான் சொந்தன்னு, இவன் தான். நீங்கள் கடையில் போய் சோப்பு சீப்பு கண்ணாடியெல்லாம் வாங்குறீங்கல்ல, டோமக்ஸ், லக்ஸ், லைபாய், பிஎஸ், டோவ், ரின், சர்ஃப் எக்சல், கம்ஃபர்ட், மேக்னம் ஐஸ்கிரீம், குவாலிட்டி வால்ஸ், டிவியில் பார்க்குறீங்கல்ல, பான்ஸ், எல்லாமே ஒரே கம்பெனிக்கு சொந்தங்க. அந்த கம்பெனிக்கு பேர் என்ன தெரியுமா, இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இங்கே பாருங்க, ஒரு விளம்பரம் வரும்பொழுது சைடில் யூன்னு ஒரு சின்னதாக கட்ட மாட்டி இறங்கும், அது அவனுக்கு சொந்தம். இப்படி உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனியும் வாங்கிட்டாங்க. இப்போ எந்த கம்பெனியும் எந்த நாட்டுக்கு சொந்தம் கிடையாது, எல்லாமே அவங்களுக்கு சொந்தமாயிருச்சு. இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்னு கேள்விப்படுறீங்களே, இதுக்கு முன்னாடி பேர் என்ன, இந்துஸ்தான் லீவர் லிமிடெட். அதாவது நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், இந்துஸ்தான் அப்படின்னா வாங்கிடுவோம், இந்தியான்னு பேர் வச்சா போதுங்க வாங்கிடுவேங்க. இந்துஸ்தான் மோட்டார்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஜெய் ஹிந்த் இந்துஸ்தான் மோட்டார்ஸ். அதோட உண்மையான பேர் என்ன தெரியுமா, ஜென்ரல் மோட்டார் கம்பெனி, ஜிஎம்சி. அது அவங்களுக்கு சொந்தம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டுக்குள்ள சவுதி அரேபியாவில் கம்பெனி ஆரம்பிக்கும் போது சவுதி அரேபியன் பெட்ரோலியம் லிமிடெட் வைப்பான், ஸ்ரீலங்காவில் த ஸ்ரீலங்கன் பெட்ரோலியம் லிமிடெட் வைப்பான். புரிஞ்சுக்குங்க, நமக்கெல்லாம் ஒரு பெருமை, நம்ம ஊர் பேர் சொன்னால் போதும், அதுக்கு ஒரு பேர் வச்சா இல்லை வாங்குவோம். இப்படி உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனிக்கும் முதலாளி இவங்க தான். இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இருக்கு இல்லையா, அதோட அப்பா கம்பெனி யார் தெரியுமா, யூனிலிவர் லிமிடெட். அதோடைய அப்பா கம்பெனி யார் தெரியுமா, கிழக்கிந்திய கம்பெனி. இன்னும் இருக்குது, டாக்குமெண்ட்டில் இருக்குது, வெளியே சொல்கிறதில்ல, டாக்குமெண்டேஷனில் இருக்குது. கிழக்கிந்திய கம்பெனியின் முதலாளி யார் தெரியுமா, த கிரவுன் கார்பரேஷன். உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனியும் நீங்கள் அப்படின்னு போனீங்கன்னா டாக்குமெண்டேஷன் பிரகாரம் கிரவுன் கார்பரேஷனுக்கு தான் சொந்தம். உலகத்தில் ஒரே கம்பெனி தான் இருக்குது, அதுக்கு பேர் கிரவுன் கார்பரேஷன். அந்த கிரவுன் கார்பரேஷனுடைய முதலாளி 13 பேர். முடிஞ்சு போச்சு. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க அமெரிக்கா தான் எல்லா நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. அந்த அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணுறது இவங்க தான், 13 பேர். இந்த 13 பேர் யாருமே கிறிஸ்டியன் கிடையாது, இந்து கிடையாது, முஸ்லீம் கிடையாது. இவங்க யார் தெரியுமா, லூசிஃபர் அப்படிங்கிற கடவுளை கும்பிட்ற ஒரு குரூப். அவங்களுக்கு பேர் சாத்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாத்தான்கிற வார்த்தை சாத்தான் கிடையாதுங்க. அந்த காலத்தில் 250 வருஷத்துக்கு முன்னால் இந்த குரூப் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க பேரே சாத்தான், த சர்ச் ஆஃப் சாத்தான். ஏங்க சர்ச்சு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, சாத்தான் சர்ச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
எல்லா ஊர்லேயும் இருக்குது. கோயம்புத்தூர் இருக்குது, ஊட்டியில் இருக்குது, போடியில் இருக்குது, சென்னையில் இருக்குது. அந்த சர்ச்சு யாருக்கு தெரியாதுங்க, போர்டெல்லாம் இருக்காது. ஒரு பெரிய அடர்ந்த காடு மாதிரி இருக்கும். ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு பழைய காலத்து பில்டிங் மாதிரி இருக்கும். ரகசியமாக இவங்கெல்லாம் உள்ளே போவாங்க. எல்லாரும் அங்கே போய் லூசிஃபர் அப்படிங்கிற கடவுளை கும்பிடுவாங்க. அதுக்கு பேர் சர்ச் ஆஃப் சாத்தான். நரபலி கொடுப்பாங்க. நிறைய குழந்தைகள்லாம் காணாம போதில்ல, திடீர்னு பெண்கள், குழந்தைகள், ஆண்கள்லாம் காணாம போகிறாங்க இல்லையா, நரபலிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. காசு கொடுத்தா காட்டு திறந்து கொடுக்குறது நம்மளுக்கு ஆள் இருக்கா இல்லையா? பைபிளில் சாத்தான்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க தான் அது. குரானில் டெச்சால்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒத்த கண்ணா இவன் தான். அமெரிக்க டாலர் யாராவது பார்த்துருக்கீங்களா? அமெரிக்க டாலரில் முக்கோணமாக பிரமிடு மாதிரி படம் போட்டிருக்கும். அதுக்கு மேலே ஒத்த கண்ணு இருக்கும். இவன் தான். அமெரிக்க டாலர் அடிக்கிறதே இவங்க தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகத்தில் உள்ள எந்த ஒரு கரன்சியும் அந்த நாடு அடிக்கிறதே கிடையாது. இந்தியன் கரன்சி அடிக்கிறது இந்தியா கிடையாதுங்க, இவங்க தான். அவங்க கல்நோட்டெல்லாம் அடிக்க வேண்டாம், அவன் அடிக்கிறதே கல்நோட்டு தான். அவனுக்கு ஒரு வேளை இந்தியாவில் ஒரு பில்டிங் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனி வாங்கணும்னா அவன்லாம் பணம் சம்பாதிக்கிறது இல்லைங்க. இந்திய நோட் அடிக்கிறதே அவன் தாங்க. கான்ட்ராக்டு இந்தியன் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு நோட் அடிக்கிறதுக்கு. அவன் என்ன பண்ணுறான், அவனே அடித்து காசு கொண்டு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான். அமெரிக்க டாலர் இருக்கு இல்லைங்களா, அது அடிக்கிறது அமெரிக்க கவர்மெண்ட்டே கிடையாதுங்க. இந்த 13 பேர் தான் அடிக்கிறாங்க, அந்த ஃபேமிலி தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு உலகத்தில் ஒரு கம்பெனி வாங்கணும்னா இவங்களே டாலர் அடித்து கொண்டு வந்து ரேட்டு பேசி, உங்களுக்கு 10 கோடி சொல்கிறீங்களா, 15 கோடி கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அடிக்கிறதுக்கு செலவு எவ்வளோ இருப்பாது? நம்ம கஷ்டப்பட்டு 50 வருஷமாக சம்பாரிச்சதை அடித்து வாங்கிட்டு போகிறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அமெரிக்க டாலர் அடிக்கிறது அமெரிக்கா கிடையாதுங்க. ஒரு நாள் இந்த அபிரகாம் லிங்கம் இருக்கார் இல்லையா, அமெரிக்க பிரசிடென்ட், பழைய பிரசிடென்ட் அபிரகாம் லிங்கன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவர் என்ன பண்ணார், இனிமேல் அமெரிக்காவே சொந்தமாக டாலர் அடிக்கும், நீங்கள் அடிக்காதீங்க, நீங்கள் அடிக்கிறதுனால எங்களுக்கு பெரிய நஷ்டமாகுதுன்னு சொல்லி அவர் முதல் அடித்தாருங்க. அதுக்கு பேர் கிரீன் கரன்சி, கிரீன் டாலர். அவர் முதல் அடித்த உடனே அவரை முடிச்சிட்டாங்க. அமெரிக்க அதிபரையே கொன்னவங்க. அதை விடுங்க, கென்னடி இருக்குல்ல, கென்னடி, ஜான் எஃப் கென்னடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நடு ரோட்டில் சுட்டாங்க இல்லையா? அவர் யார் தெரியுமா? இந்த 13 பேர்த்தில் ஒரு ஆள். ஜான் எஃப் கென்னடிங்கிறவர் 13 பேர்த்தில் ஒரு ஆளுங்க, மெயினான ஆள். அவரை பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க. ஆனால் என்னாச்சு தெரியுமா, அவர் ஜனாதிபதி ஆகி எல்லா ஊரெல்லாம் போய் பேசும் பொழுது மக்கள் அன்பாக பார்த்தாங்களா, அவருக்கு மனசு மாறிடுச்சுங்க. சி, இந்த மக்களை நாம் ஏமாத்தணுமான்னு சொல்லி ஒரு நாள் சொல்லியிருக்கிறாரு ஒரு மீட்டிங்கில் தெரியாமல் பேசிட்டாருங்க. அந்த ஆடியோ வச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா சொன்னார் ஒரு மீட்டிங்கில்? அமெரிக்காவுக்கு இன்னும் சுதந்திரமே கிடைக்கவில்லை, கூடி சீக்கிரம் சுதந்திரம் கிடைக்கணும், ரகசிய குழுக்கள் அப்படின்னு சொல்லி லைட்டாக, என்ன மாதிரி ஓப்பனாக பேரெல்லாம் சொல்லலை, லைட்டாக இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு சுதந்திரங்கள்ல அடிமைத்தனமாக வாழுது அப்படின்னு மெதுவாக சொல்லிட்டாருங்க. அவர் உரையை முடிச்சுட்டு ரோட்டில் போகும்போது அவர் கதையவே முடிச்சிட்டானுங்க. இந்த 6000 பேர்த்துடைய பழக்கம் என்னென்னா, 6000 பேர்த்தில் ஒரே ஒருத்தர் திருந்தினா அடுத்த நாள் காலையில் கொண்டுருவாங்க. ஏன்னா ஒருத்தன் போய் சொன்னான்னா எல்லா கதையும் வெளியே வந்துடுமா, அதனால் சொல்ல மாட்டாங்க, முடிச்சிருவாங்க ஆளை. இப்படி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, யாருக்குமே தெரியலிங்க. அதை விடுங்க, அமெரிக்க டாலர் இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் ஒரு பிரமிட் இருக்கும். அந்த பிரமிடை எண்ணி பாருங்கள், 13 ஸ்டெப் இருக்கும். அந்த 13 ஸ்டெப்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மேலே ஒத்த கண்ணு இருக்கும், அந்த ஒத்த கண்ணு தான் அவங்களாமா. ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யார் தெரியுமா? அடுத்த ஸ்டெப்பு ஒவ்வொரு நாட்டுடைய மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு அதிகாரிகள், அரசியல்வாதிகள். அடுத்த ஸ்டெப்பு காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுற டேஸ் பசங்க. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? இந்த உலகம் கெட்டு போகிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நம்ம ஊரில் திரிகிறாங்க இல்லையா, அதுதாங்க, வேற ஒன்றுமே இல்லைங்க. அவன் என்ன சொல்கிறான், எந்த நாடு எந்த ஊராக இருந்தாலும் காசு கொடுத்தா எனக்கு செய்யறதுக்கு ஆள் இருக்கு. 1,00,000 பேர் நல்லவளாக இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு ஆள் கெட்டவனாக இருந்தால் நான் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறேங்கிறான் அவன். இப்படி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மினிஸ்டர், எம்எல்ஏ, அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஜட்ஜு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, காசு கொடுத்து காரியம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் அந்த 13 அடுக்கு. அந்த 13வது அடுக்கு தான் அப்பாவி பொதுமக்கள்.
இந்த 100 மாடி பில்டிங் இடிச்சாங்க இல்லையா அமெரிக்காவில், யாருக்காவது தெரியுமா? அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, விபத்து இல்லை, இன்சிடென்ட், திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்றுங்க. அதை செஞ்சது இவங்க தான். அது 2 வருஷம் முன்னாலேயே பிளான் போட்டாங்க. அமெரிக்காவில் 100 மாடி பில்டிங் இடிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் $20 இருக்கு இல்லையா, $20, அதில் அந்த டாலரை மடக்கி பாருங்க. அது எப்பவுமே ரகசியமாக வச்சுருப்பாங்க. டாலர் நோட்டு, இந்த இந்திய நோட்டில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தா தெரியும் அடுத்த வருஷம் நடக்க போகுதுன்னு. இவனுக்கு முதல்லையே பிரிண்ட் அடிச்சுட்டு நடத்துவானுங்க. 100 மாடி பில்டிங்கை இடிக்கிற 2 ஃப்ளைட் இடிக்கிற மாதிரி 2 வருஷம் முன்னாலேயே எல்லா கார்ட்டூன் சேனல்லையும் காட்டினாங்க, எல்லா டாலர்லையும் போட்டு காமிச்சாங்க. யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் இடித்தாங்க. அது கீழே எல்லாம் பாம்பு வச்சு செட் பண்ணி இடித்து உழுக வச்சுதுங்க. எதுக்குன்னா அந்த பின்லேடனை பிடிக்கிறக்காக. பின்லேடன் இவங்க ஆள் தான். பின்லேடன் இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானை பிடிக்கணுமா? அதை விடுங்க, அது ஆப்கானிஸ்தானை பிடிக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, உலகத்தில் ஷேர் மார்க்கெட்டு மேல் இருக்குமா? புரிஞ்சுக்குங்க. 100 மாடி பில்டிங்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி இடிக்கும்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னா நான் தாங்க ஷேர் மார்க்கெட்டில் கிங்கு. ஏன்னா ஷேர் மார்க்கெட் எப்போ கீழே வரும் எப்போ மேலே வரும் தெரிஞ்சால் நம்ம பணம் சம்பாதிக்கலாமா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா ஷேர் மார்க்கெட்டையும் நல்லா ஏற்றி விட்டு, இவங்களே ஏற்றி விட்டுட்டு ஒரு நாள் அந்த ஏரோப்ளைனை கொண்டு இடித்து ஷேர் மார்க்கெட்டை சர்ன்னு கீழே இறக்கி உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனியும் பிடுங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், நாமெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனி வச்சு 4 தலைமுறையாக 200 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனி வச்சு டெவலப் பண்ணி மேலே வருவோம். இவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஒரு செகண்டில் பிடிங்கிடுவான். கம்பெனிகளில் எப்படி தெரியுமா பிடுங்குறாங்க? லிமிடெட் கம்பெனின்னு யாரெல்லாம் மாற்றிட்டீங்களோ அது உங்களுக்கு சொந்தம் இல்லை, அவன் பிடுங்கிடுவான். லிமிடெட் கம்பெனின்னு வச்சிங்கன்னா ஷேர் இருக்குமா? அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குமா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கம்பெனி ஷேருங்க, நீங்கள் 25-40 வருஷமாக கஷ்டப்பட்டு சேர்த்துன ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஷேர் கம்பெனி 400 ரூபாய்க்குன்னு வச்சுக்கங்களேன், 400 rupees இருக்குது. அந்த ஷேர் 400 ரூபாயிலிருந்து கீழே வருது மேலே போகுது இல்லையா? அது நீங்கள் நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதுவா மேலே வருது, அதுவா கீழே போகுதா? ஏன்னு தெரியுமா? புரியல. 400 ரூபா இருக்கிற ஷேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனியை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், இவனே மெதுவாக கீழே இருக்குவான். கீழே இறக்கி 50 ரூபாய்க்கு கொண்டு போய் எல்லா ஷேரையும் வாங்கிட்டு அப்புறம் 1000 ரூபாய்க்கு கொண்டு வச்சுருவான். வச்சுட்டு பேசுவான், இங்கே பாரு உன் ஷேர்லாம் எங்கிட்ட இருக்கு, உன் கம்பெனி ஷேர் எங்கிட்ட வந்துருச்சு, மரியாதையை கம்பெனி கொடுத்துருப்போம் சொல்லி பிடிங்கி விட்டுருவான். இது கூட தெரியலைங்க யாருக்குமே. இப்படி பல கம்பெனிகளை பிடுங்கி முதலாளிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரே நல்ல கம்பெனி பிடுங்கிடுவாங்க. அது காரணம் லிமிடெட் ஷேர் மார்க்கெட், வேறு ஒன்றுமே இல்லை. ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே ஏற்கனவே டிசைன் பண்ணி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர எதுவுமே ஒரு விபத்து கிடையாது. இவங்க திட்டம் என்னன்னு தெரியுமா? சொன்னால் பயமாக இருக்கும். இவங்க திட்டம் என்னன்னா, இப்போ 750 கோடி மக்கள் இருக்காங்க உலகத்தில். இவங்களை 3ஆம் உலக போர்னு ஒன்று கொண்டு வந்து 300 கோடி மக்களை கொலை பண்ணுறதா திட்டம். இதான் ஃபஸ்ட்டு திட்டம். அடுத்தது 4ஆம் உலக போர்னு கொண்டு வந்து ஒரு 50-100 கோடி மக்களாக மாற்றுறது. 5ஆம் உலக போர் தான் கிளைமேக்ஸ் அவங்களோடது. 5ஆம் உலக போரில் 10 கோடி மக்களும் இந்த 6000 பேர் சேர்ந்து 10 கோடி மக்களை வச்சு இந்த உலகத்தை ஆள்றது தான் இவங்க திட்டம். அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தடுப்பூசி போடாதீங்கன்னு. அவங்க முதல்ல கையை வைக்கிறது தடுப்பூசி தான். தடுப்பூசி போட்டால் அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கூடாதுன்னு திட்டம் வச்சுருக்கிறாங்க. அப்போ என்னாகும்? இன்றைக்கி எல்லாம் தடுப்பூசி போட்டிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்காதா? அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறமா ஜனத்தொகை பாதியாக கம்மியாகுமா? அதுக்கப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ், அதை சாப்பிட்டாவே உயிர் போயிடும். மருந்து மாத்திரை, மினரல் வாட்ரு, KFC, மெக்டொனால்ட்ஸு எல்லாமேங்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே சதித்திட்டம். இவங்க நம்மளை மனுஷனாவே மதிக்கிறது இல்லைங்க. அவனுங்க பெரிய லெவலில் இருக்கானுங்க, அவன் நம்மளை மனுஷனாக மதிக்கிறதே இல்லை. நான் கேட்குறேன், உங்கள் வீட்டு பாத்ரூம் போகிறீங்க, ஒரு 500 எறும்பு பாத்ரூமில் இருக்குது, அதை மதிப்பீங்களா? தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பாத்ரூம் போகிறீங்களா இல்லையா? அந்த உயிருக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுக்குறோம்? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவன் ரேஞ்சுக்கு நம்மளை எறும்பு மாதிரி பார்க்குறான் அவன், அவ்வளோதான். ஸோ இந்த 3ஆம் உலக போர் இருக்கு இல்லைங்களா,
இப்போது எல்லா நாடுகளும் அணு ஆயுதம் தயாரிக்குது இல்லையா, அணு ஆயுதம் ராணுவம் வாங்குது இல்லையா, இது எதுக்குன்னு யாருக்கா தெரியுமா? எதுக்குன்னா 3ஆம் உலகப் போர்னு இவனே கொண்டு வந்து இந்திய பாமெல்லாம் பாகிஸ்தான் மேலேயும் சைனா மேலே விழுகும், சைனா பாமெல்லாம் இந்தியா மேலே விழுகும். அதாவது நாம் தயாரிக்கிற அணுகுண்டெல்லாம் இன்னொரு நாட்டு மக்களை உயிரை போக வைக்கிறதுக்காக நாமளே ரெடி பண்ணிட்டுருக்குறோம். அதே மாதிரி அந்த நாட்டு பாம் இங்கே விழுகும். புரிஞ்சுக்குங்க, ஊருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், எவனுமே நிம்மதியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் அவனுங்க யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறக்காக இந்த 6000 பேர் ரகசியமாக உலகத்தை ஆள்றதுக்காக உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் முட்டாளாக்கி ஒன்றுமே தெரியாமல் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சண்டை, ஜாதி சண்டை, மத சண்டை, நாடு சண்டைன்னு சொல்லி நம்மளை சண்டை மூட்டி விட்டுட்டு டிவியில் எப்போ பார்த்தாலும் பாருங்கள் கெட்ட நியூஸை காட்டுறானா. ஏன்னா எல்லா டிவியுடைய முதலாளி ஒரு சிங்கப்பூர் முதலாளி, அவன் ஹாங்காங் தான் ஃபஸ்ட்டுங்க, சிங்கப்பூர் நெக்ஸ்ட்டு. ஹாங்காங்குடைய பினாமி தான் சிங்கப்பூர். நீங்கள் சிங்கப்பூரில் என்னைக்காவது ஜாதி கலவரம் நடந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன் தெரியுமா? சிங்கப்பூர் என்பது 100% அவங்க உருவாக்கின நாடு. அப்போ அந்த நாட்டுக்குள்ளே ஜாதி விட மாட்டாங்க. சிங்கப்பூரில் யாருமே திருட முடியாதுங்க, சிங்கப்பூர் கவர்மெண்ட் மட்டும்தான் திருடும். சரி, புரியலையா? என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் நெட்வொர்க் இருக்குங்களா இவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க, நமக்கே தெரியல. இப்போது மதத்தை பற்றி பேசுகிறேன். நான் கேட்குறேன், இந்துக்களுக்குன்னு உலகத்தில் யாராவது பெரிய ஒரு ஆள் இருக்காங்களா? இந்துக்களின் தலைவர், அகில உலக இந்துக்களின் சங்கம் இருக்கா? இல்லை. புரியல. இந்துக்களை மொத்தமாக உடச்சி ஒன்றுமில்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொன்று கேட்குறேன், கிறிஸ்டியன் சொல்கிறீங்க இல்லையா நிறைய பேர், கிறிஸ்துவ மதம் இப்போ எந்த கண்டிஷன் இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? கிறிஸ்துவ மதம் கிறிஸ்டியன் கண்ட்ரோல்லையே இல்லை, இவங்க பிடிச்சிட்டாங்க. 1890 வாட்டிகனில், ரோமில், இத்தாலியில் 6ஆம் பயசுன்னு ஒருத்தர் போப்பா இருந்தார். அப்போ தான் இவங்க என்ன பண்ணாங்க, இராணுவத்தை கொண்டு போய் அவரை துரத்தி விட்டுட்டு 1890 இன்னைக்கு வரைக்கும் இந்த இலுமினாட்டிகள் வச்ச வேலைக்கார ஆள் தான் போப். ஒன்றும் இல்லைங்க, போப்பை யாராவது போய் பார்க்கணுன்னா அவர் காலில் முத்தம் கொடுத்தா மட்டும்தான் பார்க்க முடியும். இதுதான் ரூல்ஸ். இந்த 6000 பேர்த்தை சேர்ந்தவங்க போனாங்கன்னா போப்பு அவர் காலில் முத்தம் கொடுப்பாரு. எங்கேயாவது எந்த டிவிலையாவது எந்த பேப்பர்லையாவது கிறிஸ்துவ மதத்தை பற்றி தப்பாக பேசி யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன்னு புரியல. ஏன்னா மொத்த மதத்தை அங்கே பிடிச்சிட்டாங்க. ஸோ கிறிஸ்துவ மதத்தின் மூலமாக வர எல்லா வருமானங்களும் இவங்க நேரடியாக போயிட்டு இருக்கிறனால கிறிஸ்துவ மதத்தை பற்றி எங்கேயுமே தப்பாக பேச மாட்டேங்கிறாங்க. டிவியில் பாருங்கள், இந்து தீவிரவாதி, ஸ்ரீலங்கன் தீவிரவாதி, நக்சலைட், முஸ்லீம் தீவிரவாதி அப்படின்னு காட்டுறாங்களா இல்லையா? கிறிஸ்தவ தீவிரவாதிங்கிற வார்த்தையை உலகத்தில் எந்த டிவியாவது சொல்லியிருக்குதா? நான் கேட்குற கேள்வி, கிறிஸ்தவ மதத்தில் தீவிரவாதமே கிடையாதா? ஒரு ஆள் தீவிரவாதி கிடையாது. புரியல. ஏன்னா டோட்டல் கிறிஸ்துவ மதம் அவன் கண்ட்ரோல் இருக்கு. அவங்க பிடிக்கிற வரைக்கும் இங்கே பாருங்க, எந்த நாடெல்லாம் அவன் கண்ட்ரோல் இல்லையோ அந்த நாடு சண்டை காட்டுவான். எந்த நாடு கண்ட்ரோல் போயிருச்சோ அங்கே அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுவான். அந்த நாடு சண்டையில் காட்டவே மாட்டான். அடுத்தது சவுதி அரேபியா. எல்லாரும் சொல்கிறாங்க முஸ்லீம்களின் மெயினான முக்கியமான நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவே முஸ்லீம் கண்ட்ரோலில் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னால் இந்த இலுமினாட்டி இருக்காங்களே, இலுமினாட்டி, அந்த குடும்பத்தை சேர்ந்த சில லேடிஸ் சவுதி அரேபியா ரோட்டில் நடந்து போயிருக்காங்க. நீங்கள் சவுதி அரேபியா போனீங்கன்னா எந்த லேடிஸும் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டு சேரீயெல்லாம் கட்டி ரோட்டில் போக முடியாது. அபயான் இருக்குது, அந்த ஃபுல்லாக உடம்பு மறைக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதை போட்டுட்டு தான் சவுதி அரேபியாவில் நீங்கள் நடந்தே போக முடியும். ஆனால் இந்த இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்த லேடிஸ் அந்த மாதிரி அபயா போடாமல் நடந்து போனாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னால் நடந்த இடம் கோபர், தமாமில். அப்போது அங்கே இருக்கிற முஸ்லீம்கள்லாம் ஒன்று சேர்ந்து, இங்கே பார் நீ இந்த மாதிரி போகக்கூடாது, யார் சட்டம் போட்டிருக்காங்க. சண்டை போடும் பொழுது அந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது சவுதி அரேபியா கவர்மெண்ட்டில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்து அந்த பொம்பளையில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டு போயிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிவிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சவுதி அரேபியாவில் இருக்கிற இந்த பெரிய பெரிய மசூதியில் இருக்கிற அதில் வந்து முட்டாவாசல்னு சொல்லுவாங்க தலைவர்கள்,
இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஓகே இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்போம், நம்ம நாட்டுக்குள்ளே இவளுக்கு வாட்டுக்கு நடந்து போகிற ஆளுங்க நம்ம கேட்டால் நமக்கு ஒன்றும் மரியாதை இல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நாளைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க நல்லா கேளுங்க, ரீசன் நடந்தது. போலீஸ் வந்து 250 பேர்த்த வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் திட்டம் போட்டாங்களோ 250 பேர்த்த வீட்டுக்குள்ளே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாத்தையும் ஜெயிலில் வச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க. சவுதி அரேபியாவில் ஒரு முஸ்லீம் 250 முஸ்லீம் தலைவர்களை ஜெயிலில் வச்சு எரிச்சு கொண்டிருக்காங்க இலுமினாட்டிகள். அப்போ எவ்வளவு திமிர் இருக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க நாட்டில் யாருக்குமே சுதந்திரம் இல்லைங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த நாடும் யாருக்குமே சொந்தம் இல்லை, அவங்க வச்சதான் சட்டம். ஆனால் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் இன்னும் உள்ளே போகலை, மெக்கா மெதினா. அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிற அன்னைக்கு தான் விஸ்வரூபம் வெடிக்கும். அந்த இடத்த கைப்பற்றக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் தெரியுமா, எல்லா டிவிலையும் முஸ்லீம் தீவிரவாதி காட்டுறாங்க இல்லையா, விஸ்வரூபம் படம் வந்துச்சா இல்லையா, கமலஹாசன் நடித்த படம், அதில் முஸ்லீம்களை தீவிரவாதி மாதிரி காட்டினாங்களா இல்லையா? அப்படின்னு கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் தீவிரவாதிகளே கிடையாதுங்க. ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்து மதத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணியாச்சு, கிறிஸ்துவ மதத்தை மேலே போய் பிடிச்சாச்சு. இந்த முஸ்லீம் மதம் ஒன்று தான் இன்னும் பிடிக்காமல் இருக்காங்க. அதை பிடிக்கிறதுக்காக தான் எல்லா டிவிலையும் எல்லா பேப்பர்லேயும் முஸ்லீம்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்போ மெக்கா மெதினாவை இந்த இலுமினாட்டிகள் மொத்தமாக கண்ட்ரோல் கொண்டு வராங்களோ அதுக்கப்புறம் எந்த டிவிலையும் முஸ்லீம்களை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, நாமெல்லாம் ஓப்பனாக சொல்லப்போனால் நாமெல்லாம் அறிவில்லாமல் ஒவ்வொரு மதமும் மாற்றி சண்டை போடுறோம் இல்லையா, அது தாங்க முட்டாள்தனம். நமக்குள்ள சண்டை போட்டு எவனோ ஒருத்தன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டுருக்கிறான். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. முதல்ல தயவு செய்து எந்த ஒரு மதமும் இன்னொரு மதத்தை பற்றி தப்பாக பேசாதீங்க. உங்கள் மதமே ஒழுங்கா இல்லை, அடுத்த மதத்தை எதுக்கு பேசுகிறீங்க? இந்துக்கள்னு ஒரு இந்துக்கள் அமைப்பே இல்லை உலகத்தில். நீங்கள் மற்ற மதத்தை பற்றி பேச டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? எப்போ பார்த்தாலும் யூடியூப் வெப்சைட்டில் மற்ற மதத்தை பற்றி தப்பாக பேசுகிறதா முழு நேர வேலை. அவங்கவுங்க மதமே இல்லை, அவங்க கண்ட்ரோல்லே இல்லை, நாடு கண்ட்ரோல் இல்லை, பேங்க் இல்லை, ஒரு மனம் எதுவுமே இல்லை. எவனோ ஒருத்தர் அடிச்சுட்டு போகிறான். நம்ம உலகத்தில் உள்ள எல்லா மதத்தின் எல்லா நாட்டின் மொத்த எதிரி இலுமினாட்டி. இங்கே பாருங்க, இது வரைக்கும் இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தியா கொஞ்சம் அரை மணி நேரம், இந்த மாதிரி உலகத்தில் யாருமே பேசினதே இல்லைங்க. இந்த சப்ஜெக்டை நேரடியாக எடுத்து இது வரைக்கும் உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த ஒரு ஆளும் இவ்வளவு தெளிவாக பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்தையும் கொடுத்தே கிடையாது. இன்றைக்கி நான் 1 மணி நேரம் தான் பேச போகிறேன், 3/4 மணி இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. புரிஞ்சுக்குங்க, நான் 8 மணி நேரம் பேசியிருக்கிறேன். ஒவ்வொருத்தன் பேர் சொல்லி அவன் எங்கே முதல்ல பிறந்தான், பூர்வீகம் என்ன, டேட் ஆஃப் பர்த்தோட சொல்லியிருக்கிறேங்க. இன்றைக்கி நான் 5 நாள் கிளாஸில் 8 மணி நேரம்லாம் பேச முடியாது. அதனால் நான் 8 மணி நேரம் பேசின ஆடியோவை நீங்கள் கேளுங்க. கேட்கும்போது புரியும். ஆரம்பத்தில் அப்படியே பயமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், அப்புறம் தெளிவாயிருவீங்க. இதில் மட்டும் குழம்பி தெளிஞ்சிட்டிங்கன்னா இனிமேல் உலகத்தில் எந்த விஷயத்தையும் உங்களுக்கு குழப்பமே வராது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியல், அதிகாரம், நாடு இதெல்லாம் சண்டையெல்லாம் கிடையாதுங்க. ஒரே சண்டை. இந்த இலுமினாட்டிகள் தான் நமக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அமைதிப்பட படம் பார்த்தீங்க இல்லையா, அதில் சத்யராஜ் ஒன்று பண்ணுவார் இல்லையா, ஏண்டா நாம தான் ஒன்றுமே பண்ணலையே அப்புறத்துக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. அதாவது அந்த அண்டர்வேரை துவைக்கும் போது சண்டை வந்துடும் இல்லையா, ஏன்னா என்ன பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்கண்ணா, இந்த அண்டர்வேர் சண்டை போட்டிருக்கும் போது மறந்து போச்சுங்க. ஓ அப்போ சண்டை போட்டால் மறந்துடுமா அப்படின்னு சண்டை போட்டுடுவான் இல்லையா. 2 பேர்த்த கூப்பிட்டு டீ கடையில் பஞ்சு உட்காந்துட்டு கீழ் ஜாதிக்கார நாயிக அப்படின்னு சொல்லி கொடுப்பானா. அதே தாங்க அரசியல்வாதிகள் லோக்கலில் பண்ணுறாங்க, இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, டிவியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 4 பேர் மும்பைக்குள்ளே போய் 4 பேர்த்த கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் இன்னும் கோவம் வருதா, ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகுதா? அந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறதா அவங்க வேலை. இலங்கை மீனவர்கள் 4 பேர்த்த நம்ம ஆளுக்கு சுற்றுவாங்க, அது அங்கே டிவியில் காட்டுவாங்க. இலங்கை தமிழர்கள் அவங்க கோவப்படும் இலங்கை மேலே. புரிஞ்சுதா? டிவியில் புரிஞ்சுக்குங்க, டிவி எதுக்கு இருக்குன்னா, டிவி நியூஸ் பேப்பர்லாம் கெட்ட விஷயத்தை சொல்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. நான் ஒன்று கேட்குறேன்,
கடந்த 8 வருஷமா நான் மாங்குன்னு கத்திட்டு இருக்கேனே எல்லா ஊருக்கு நாட்டுக்கு போய் நான் கேட்குறேன், இந்த சன் டிவிக்கு இன்னுமா தெரியல? கேமரா வச்சுட்டு சுற்றுறானுங்களா இல்லையா? எல்லாரும் எல்லா டிவியும் கேமரா வச்சுக்கிட்டு பரபரப்பு நியூஸ்னு கொடுக்குறானுங்களா இல்லையா? இது ஏன் தெரியல? புரியல யாருக்கும். நல்ல விஷயங்களை இவங்க ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சன் டிவி கலாநிதி மாறன், தயாநிதி மாறனுக்கு சொந்தமே கிடையாது. அவங்கெல்லாம் பினாமி. இலுமினாட்டியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பினாமி. நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய பெரிய கம்பெனியும் அவங்க சொந்தம் இல்லை. ஊருக்குள்ளே யாரெல்லாம் பெரிய மனுஷன் இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போய், இங்கே பார், வெளிநாட்டுலேருந்து வருவாங்க, நான் ஒரு டிவி ஆரம்பிக்கிறேன், உன் பேர் நடக்கும், சரியா, நீ தான் முதலாளி, இருந்துக்கோ, 10% அப்படி கமிஷன் பேசிடுவாங்க. எல்லாம் அவனுங்களே பண்ணிடுவானுங்க. நாம் வெளிநாட்டு டிவின்னு சொன்னால் பார்க்க மாட்டோம் இல்லையா? நம்ம ஊருக்கார போய் வச்சா பார்ப்போம் இல்லையா? இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் நினைக்கிற மாதிரி இந்த சிஎம், பிஎம், கருணாநிதி, ஜெயலலிதா இவங்கெல்லாம் எந்திரியா பண்ணிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த இலுமினாட்டிக்கு சலாம் போட்டுட்டு அவங்க சொன்னதெல்லாம் வேலையை கேட்டிருக்கிறனால தான் அவங்கள சிஎம்மாக வச்சுருக்கிறாங்க. இந்த பிளாக் கேட்ஸ் இருக்காங்க இல்லையா, சிஎம் பிஎம்க்கு, அவங்க உயிரை ஏன் தெரியுமா பாதுகாக்கிறாங்க? இவங்களை ஒருவேளை யாராவது கொண்டுட்டா இந்த மாதிரி ஃப்ராடுகள் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க இலுமினாட்டிகள். புரிஞ்சுங்களா? காசுக்காக என்ன வேணாலும் செய்கிற ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்கள பாதுகாத்து அவங்களுடைய பேனர் மூலியமா தப்பான காரியங்கள் செய்கிறது தான் இவங்க வேலை. அப்போது இந்த விஐபிகள்லாம் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு சொல்ல செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுறது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? ஏற்கனவே உலகம் ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு, தலைவர்கள் மட்டும்தான் மாறுவாங்க, ஆனால் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? ஏன்னா இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் போகணும்னு எல்லாமே டிசைட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சுங்க. இந்த ஹைவேஸ் வரணுமா வேண்டாமாங்கிறது அவன் தான் முடிவு பண்ணுறான். ஒருத்தர் சிக்னல், ஏர்போர்ட், கூடங்குளம் அணுமின் நிலையம், இது எல்லாம் முடிவுன்றது அவங்க. ஏன்னா அவன் தான் டோட்டல் உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ எல்லா ஊர்லேயும் ரோடு போடுறாங்க இல்லையா? எதுக்கு தெரியுமா? நமக்காக போடலிங்க, அவன் உருவாக்க போகிற 10 கோடி மக்களும் 6000 பேர் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் ரோடு போட்டுக்கணும் இப்போ டிசைன் பண்ணுறாங்க. இவங்க லட்சியம் என்ன தெரியுமா? உலகம் ஃபுல்லாக ஒரே மொழி, ஒரே நாணயம், ஒரே அரசியல், ஒரே இராணுவம், ஒரே மதம் அப்படின்னு உருவாக்கி ஒரு 10 கோடி மக்களை வச்சுக்கிட்டு இவங்க அடிமைத்தனமாக அவங்கள வச்சு இந்த உலகத்தை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவனோட மொத்த திட்டம். ஆனால் அந்த திட்டத்தில் ஒரு விரிசல். ஆக்சுவலாக 3ஆம் உலகப் போர் 2000 வருஷத்தில் வர வேண்டியதுங்க. இந்த Y2K ப்ராப்ளம் வந்துச்சு இல்லையா,